ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் விருந்து தான், அதுவும் நான்வெஜ் விருந்து தான் பண்ண போகிறோம். மாமா வந்து எப்போ பாரு ஒரே மாதிரி குழம்பு, கிரேவி, சில்லி இந்த மாதிரி தானே செய்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக எனக்காக வந்து தலைக்கறியும் செஞ்சு கொடு அப்படின்னாங்க. தலை வாங்குறப்போ என்னென்னா அதில் ஒரு மூளையும் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மூளையை வச்சு ஒரு வறுவலும், அப்புறமா தலைக்கறி வச்சு ஒரு வறுவலும் செஞ்சுட்டு, நாங்கள் வந்து இந்த மாதிரி தலைக்கறி மூளையெல்லாம் சாப்பிட மாட்டோம். நாங்கள் 3 பேருமே சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த தலைக்கறியை வேக வச்சுருவோம். அதுக்கப்புறம் மற்ற வேலைகளையெல்லாம் பார்ப்போம். முதல்ல தலைக்கறி வேக வச்சிடலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு தலையோட கறி அப்படியே மொத்தமாக 1 கிலோ கிட்ட இருக்கும். 1 கிலோ 1.25 கிலோ கிட்ட இருக்கும். நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக 1 கிலோ கிட்ட வரும். அதில் நம்ம அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் இது 2 மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். 5லேருந்து 7 கூட நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் குக்கரை பொறுத்து வேகட்டும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூளை இருந்தது, அந்த தலையில் ஒரு மூளை இருந்தது. அதை வந்து ஒரு கடாயில் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதையும் ஒரு பக்கம் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல மூளை வறுவலை பண்ணி விட்ருவோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஒரு 1/2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போடுங்க, சின்னதாக இருந்தால் குட்டியாக 1 போட்டுக்கோங்க போதும். அந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசால் தான் நமக்கு வந்து முக்கியம். நம்ம கொஞ்சம் தானே செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் மசாலா போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த மசாலா வந்து வதக்கி விட்டுட்டு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மூளையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பத்தலைன்னா இதில் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா கூட நம்ம மூளையை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக வெட்டாதீங்க, நார்மல் சைஸ்க்கு வெட்டுங்க. ஏன்னா அது கொஞ்சம் கொழப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நார்மல் சைஸ்க்கு வெட்டி நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் அப்படியே மூளையை வேக விட்டுருங்க. அந்த மசாலா கூட கடைசியாக எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் வற்றி நல்லா அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சம் மிளகுத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தலை தூவி அப்படியே பூ போல் கலந்து விட்டிங்கன்னா அருமையான மூளை வறுவல் ரெடி. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா தலைக்கறியை செஞ்சிடலாம். தலைக்கறிக்கு நல்லா ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கமகமன் மணக்கும். அந்த மாதிரி வந்ததும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நான் வெட்டியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வர தேவையில்லை, லைட்டாக அந்த பச்சை வாடை போனால் போதும். அந்த மாதிரி வதக்கிறதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அந்த மசாலா கூட போட்டு நல்லா நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நல்லா அந்த மசாலா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தலைக்கறியை கூட சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் கிட்டேயே ஆகும். அந்த மாதிரி நல்லா தண்ணி ட்ரையாக வற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கருவேப்பிலை மல்லித்தலையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா அருமையான தலைக்கறி வறுவல் ரெடி. நீங்கள் இதை கிரேவியாக பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணிக்கு இருக்கிறப்பவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது கிரேவியாக இருந்துடும். 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை 2 சேர்த்து போட்டிருக்கேன். அடுத்து தயிர் ஒரு 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கூடவே 2 தக்காளி சேர்த்துருவோம். அடுத்து 2 வெங்காயத்தை இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு இது போல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து தேவையான உப்பு, அடுத்து கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை கலந்துருவோம். அவ்வளோதான், நல்ல மசால் போட்டு கலந்தாச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். சிக்கன் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் பொரிச்ச எண்ணெயவே ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் தான் வெங்காயம் வறுத்தெடுத்தேன். அப்படியே அதையே சேர்த்துக்கிட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை போட்டுடலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம ஊற வச்ச சிக்கன் அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த டைமில் ஊற வச்ச சிக்கன் எடுத்து சேர்த்துருவோம்.
அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே மூடி வச்சிடறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா ஸ்டீம் இறங்கிருச்சு, எடுத்து பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ எடுத்தோம்னா அந்த அரிசி வந்து உடஞ்சிரும், அதனால் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சிக்கனில் தண்ணி பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு வந்திருக்குன்ட்டு. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே வேகுது. 5 நிமிஷம் நீங்கள் பொறுத்து இருந்தீங்கனாலே போதும், இந்த மாதிரி நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான ஒரு சிக்கன் கறி ரெடி ஆயிரும். அதுக்காக 10 நிமிஷம் அப்படி விட்டிங்கனாலும் அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டு மறுபடியும் நீங்கள் மூடி வச்சுக்கணும். உப்பு சரி பார்த்து உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு இடையில அப்பப்போ கிளறி விடணும். அவ்வளோதான் பாருங்கள், 10 நிமிஷத்தில் எல்லாம் அப்படியே கிரேவி சூப்பராக ரெடியாகி கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 6 போல் பூண்டு, இதை தட்டி எடுத்துருவோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சேன். இப்போ அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்துருவோம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து ரசத்துக்கு தட்டினோலையா சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அடுத்து மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ புளிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சூப்பராக ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம், அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெசிபி எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா. முதல்ல ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, அதுக்கப்புறமா மட்டன் தலைக்கறி வறுவல், மட்டன் மூளை வறுவல், சிக்கன் கிரேவி, அப்புறமா தக்காளி ரசம். இந்த 4 தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச விருந்து. சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி. நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா மறக்காமல் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது நம்ம செய்கிற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால் செஞ்சு பாருங்கள். அதே போல் மட்டன் மசாலா நான் போட்டுக்கலாம், அது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா. நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் விருந்து. நீங்களும் இது போல் ஞாயிற்றுக்கிழமையான தவறாமல் செஞ்சு பாருங்கள்.